இன்னைக்கு வந்து கருப்பு கவுனி அரிசியில ஒரு ஸ்வீட் பண்ண போறேன். இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து என்னன்னா நைட் ஃபுல்லா ஊற வச்சிடணும். இப்படி நம்ம எந்த அளவுக்கு ஒரு கப் நான் எடுத்திருக்கேன், இதை நைட் ஃபுல்லா ஊறணும். இதை ஊற வச்சிருக்கேன். இந்த அளவு ஸ்வீட் செஞ்சு பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு. இப்போ இந்த கருப்பு கவுனி அரிசி ஊற வச்சிருந்தாலும் நைட் ஃபுல்லா அதை வந்து இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ப்ரெஷர் குக்கர்ல இதை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு 8 or 9 விசில்ஸ் வைக்கணும். 8 or 9 விசில்ஸ் நிறைய தடவை வேக வைக்கணும். அதனால அது 8 or 9 விசில்ஸ் வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டு நம்ம சுகர் சிரப்பும் வேணும்னா ஏலக்காய் தூளும் அதுக்கப்புறம் தேங்காய் பூ துருனது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே நல்ல ஒரு ஸ்வீட் இது வந்துடும், நல்லா இருக்கும். இப்போ இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து நல்லா விசில் ஒரு 9 விசில்ஸ் விட்டுருங்க. அது முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே இந்த மாதிரி வரும். நல்லா பார்க்கறதுக்கு நல்லா தண்ணியெல்லாம் இதுவாகி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி மசியணும். மசிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து நாட்டு சக்கரை போடுவாங்க, இல்லை வெல்லம் போடுவாங்க. நான் இங்கே சுகர் ஆட் பண்றேன். சுகர் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி கலந்து விடலாம். ஏலக்காய் வந்து ஆப்ஷனல், வேணும்னா ஏலக்காய் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஏலக்காய் போட வேணாம்னு நினைச்சீங்கன்னா வேண்டாம். அப்புறம் இந்த தேங்காய் துருவல் ஆட் பண்றேன். கருப்பு கவுனி அரிசி வந்து ரொம்ப ஹெல்த்தி ஸ்நாக். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு ஸ்வீட் கிரேவிங் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியா நம்ம எடுத்துக்கலாம். இது ஒன்லி சிம்பிள் திங் என்னன்னா, வேக வச்சு முடிச்ச உடனே சுகர் சிரப் இல்லைன்னா சுகர் ஆட் பண்ணிட்டு தேங்காய் பூ கொஞ்சம் சால்ட், சும்மா ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுட்டு ஏலக்காய் வேணும்னா போட்டுக்கலாம். அது அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் கலந்து விட்டாலே முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அவ்வளவுதான். இது ஒரு அல்வா பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்தியான ஸ்நாக்கும் கூட. இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருப்பு கவுனி அரிசி அல்வா மாதிரி வந்திருக்க இந்த ஸ்நாக்கை, ஸ்வீட் ஸ்நாக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாய்.